உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் மற்றும் ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசர் ஸ்ரீராம் சந்திரசேகர் அவர் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நிறைய படங்களில் ரொம்ப பரிச்சயமான ஒருத்தர் அவருக்கு ஜோதிடத்தின் மேலேயும் இவ்வளோ ஆர்வம் இருக்கா, அவ்வளோ விஷயங்கள் அவர் கற்றுக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜோதிடத்தின் மீது உங்களுக்கு எப்படி இருந்தது? இது நீங்கள் பாரம்பரியமாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தானா, இல்லை இது மீது உங்களுக்கு ஆர்வம் இருந்ததா? இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, நான் 2015-16 என்னோடய அம்மா உடல்நிலை சரியில்லாமல் நாங்கள் கிட்னி ஃபெயிலியர் சிக்கடி பேஷண்ட். அதோட வலியும் வேதனையும் யாருக்காக இருந்தாலும் தாயோட வலிங்கிறது யாராலையும் தாங்க முடியாது. ஸோ அந்த சமயத்தில் எங்கள் அம்மாவுக்கு ஏன் இப்படி ஆகுச்சு அப்படின்னு நான் தேட போய் நான் ஒரு முக்கியமான சித்தர், 18 சித்தரில் ஒரு முக்கியமான சித்தரை 2017 நான் நேரில் பார்த்தேன். உங்களுக்கும் எனக்கும் உள்ள இதில் போகருங்கிறவரை நேரில் பார்த்தேன். அது ஒரு 2 நிமிஷம் தான் பார்த்தேன். அவர் எனக்கு போகர்னு தெரியாது. அதுக்கப்புறம் அண்ணியோட ராத்திரியில் சொப்பனம் வந்தது, ட்ரீம்ஸ் வந்தது. ஸோ அதில் நான் யாரை பார்த்தனோ அவரே திரும்ப போகர்னு எனக்கு அறிவித்தார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நான் ஒரு 28 ஸ்லோகம் நானே எழுதினேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து அஸ்ட்ராலஜி எனக்கு எப்படி வந்ததுன்னே தெரியாது. எனக்கு 27 நட்சத்திரம் தெரியாது, 12 ராசி தெரியாது, 12 மாதம் தெரியாது, எதுவுமே தெரியாது 2016-17 வரைக்கும். அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு புக்ஸையோ எந்த ஒரு இதுவோ நான் எடுக்கலாமா. நான் இப்போ நீங்கள் அஸ்ட்ரோ வரணும் அப்படின்னாலே ஒரே ஒரு கிரகம் தான் மேல் நோக்கி நிற்கணும். அதில் புதன் கிரகம் மட்டும்தான். அந்த புதன் கிரகம் எனக்கு தசை போயிட்டுருக்கு. அது 8ல் தொடர்பு பெற்றிருக்கு. 8ல் தொடர்பு பெற்றதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமுக ஞானம், மறைமுக அறிவுலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவர் எனக்கு லக்னாதிபதியும் கூட. நான் அந்த லக்னமும் பிறந்ததுனால எனக்கு 8ல் தொடர்பு பெற்றிருக்கு. அதுக்கு திரிகோணத்தில் கேதுவோட ஆற்றலும் இழுப்பு இருக்குது. அதனால் கேதுவை குரு பார்க்குறாரு. ஸோ இதெல்லாம் சேர்த்து கடவுளோட அனுகிரகமும் என்னோடய அம்மா அப்பாவோட ஆசீர்வாதமும் சேர்ந்து என்னோடய அனைத்து குருவோட ஆசீர்வாதமும் சேர்ந்து எனக்கு இது அமைக்கப்பட்டிருக்கு. நான் 2017 மால் மருகன் அப்படிங்கிற ஒரு வாசி யோகி பண்ணுறவரை சந்தித்தேன். அவரும் ஒன் ஆஃப் த ஒரு மெயின் ரீசன். அவரும் எனக்கு ஒரு குரு. அவர் மூலியமாகவும் எனக்கு இந்த ஞானம் இதெல்லாம் வந்தது. ஆனால் யாரும் எனக்கு இப்படி நீங்கள் தியானம் பண்ணணும், இப்படி தபஸ் பண்ணணும், இந்த மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இப்படி இருக்குது அப்படிலாம் யாரும் சொல்லிக் கொடுக்கல. நான் மகா பெரியவர்லேருந்து ஆசீர்வாதம் வாங்கி மால்மருகன் அவர் வரைக்கும் ஆசீர்வாதம் மட்டும் கிடச்சிது கடவுளோட அனுகிரகத்தில். போகரை பார்த்ததுங்கிறது பெரிய ஒரு ஆச்சரியம். அது நம்ம ஒரு நாள் நல்ல ப்ரீஃபாகவே பேசுவோம். அதனால் அந்த ஒரு தொடர்பு மூலியமாக தான் அது கிடச்சி. கண்டிப்பாக. ஸோ அந்த ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசர் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஜோசியம் பார்க்குறவங்க அப்படின்னா அவங்களே வித்தியாசமான முறைகளில் ஜாதகம் பார்க்குறவங்க இருக்காங்க. ஜோதிடர், பிரசன்னம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது. அதில் ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசர் அப்படிங்கிறது இது என்ன மாதிரியான விஷயம், என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதே ஒரு குழப்பமாக இருக்குல்ல. ஸோ அது எப்படி? ஒரு நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. ஆக்சுவலாக ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசர் அப்படின்னா நீங்கள் மிதுன லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை மேஷ லக்னம், வாட் எவர் இட் இஸ். அந்த லக்னத்தில் பிறந்த நீங்கள் ஒரு டேட்டில் பிறந்திருப்பீங்க, ஒரு வருடத்தில் பிறந்திருப்பீங்க, ஒரு இடத்துல பிறந்திருப்பீங்க. நீங்களே உங்கள் டேட்லேயே இன்னொருத்தவங்க பிறந்திருப்பாங்க. அவங்களும் உங்களோட டேட்லேயே பிறந்திருப்பாங்க, உங்களோட டைமிங்லேயே பிறந்திருப்பாங்க, ஏன் உங்கள் பிளேஸ்லேயே கூட பிறந்திருப்பாங்க. நீங்கள் 2 பேருக்கும் ஒரே விதி அமைஞ்சிருக்குமான்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக இருந்திருக்காது. அதை அனலைஸ் பண்ணணும். அந்த விஷயத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2வது
நம்மளே வந்து விதியை வந்து மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக முடியாது. ஓகே. என்ன நம்ம கடவுளை அமைச்சிருக்காரோ அதுதான் நடக்கும். அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு ஊண்டுகோல் தான். ஆனால் இருக்கிற விஷயத்தை எப்படி வந்து ஆக்டிவிட்டி பண்ணுறது? இப்போ நீங்கள் வந்து ஆன்மீகம் மூலிமா எல்லாரையும் வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சாத்தியம் இல்லை. எல்லாருக்கும் அஸ்ட்ராலஜி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில பேருக்கு. ஆனால் ஆன்மீகத்தை கலந்து அஸ்ட்ராலஜியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறையா பேரால் வந்து அதை தொடர்பு கொள்ள முடியாது. பிகாஸ் அஸ்ட்ராலஜிங்கிறது வந்து தனி செக்டாராகவே பார்ப்பாங்க. சில பேர் மட்டும்தான் அஸ்ட்ராலஜியும் ஆன்மீகமும் ஒன்று அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக நான் அனலைசிங்கிறது வந்து அவங்களோட பேட்டர்னை வந்து புரிஞ்சுப்பேன். இப்போ நீங்கள் இன்றைக்கி வரோம் அப்படின்னா நம்ம இந்த ட்ரெஸ் கோட் போடுறோம், நம்ம இந்த விஷயம் இருக்கோம், இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? அதை தொடர்பு வச்சு தான் ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைஸ். ஓகே. ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையாக இருக்குது. ஸோ இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக அதை பற்றி இன்னும் நல்லா ப்ரீஃபாக பேசலாம். ஸோ வருகிற குரு பயிற்சி எல்லாருமே வந்து ஓகே, குரு பார்வை வந்துட்டால் நம்ம வீட்டில் நல்ல செய்திகள் நடக்கும், அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நமக்கு இது வரைக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் இனிமேல் நமக்கு நல்லதை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பல்வேறு மக்கள் வந்து திருப்தியாக அடுத்தடுத்த முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த குரு பெயர்ச்சி, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். குரு பார்க்க கோடி நன்மை. இது வந்து குருங்கிறது வந்து நம்ம வந்து பிளானட் வழியாக மட்டும்தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. யார் வந்து நமக்கு கை காட்டி விட்டாலும் அது வந்து குரு மட்டும்தான். வாழ்க்கையின் கை காட்டி விட்டவங்களும் குரு தான். ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் யார் நம்ம வந்து கை காட்டி விடுறாங்களோ அவங்கள மறந்துடுறாங்க. அவர் குருதோஷத்தை வந்து கண்டிப்பாக கொடுத்துரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாத தன்மை, அவர் புத்திரக்காரகன், குழந்தை இல்லாத தன்மை. இவங்க வந்து நம்ம தான் வந்து அவங்களுக்கு ஃபீஸ் கொடுத்துட்டோமே, நம்ம தான் வந்து அவங்களுக்கு எல்லா செயலும் செஞ்சிட்டோமே, ரெஸ்பெக்ட் கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. குருங்கிறது கடைசி வரை தொடர்பில் இருக்கணும். யார் வந்து குருவை வந்து கடைசி வரை தொடர்பு கொள்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கவசம் மாதிரி வந்துடும். அது எல்லாருக்கும் கிடைக்காது. யார் குருவை நினைக்கிறாங்களோ அவங்க பாதம், குரு பாதம் கோடி புண்ணியம். அதனால் அதை புரிஞ்சிக்கணும். அதனால் என்னோட குருவோட ஆசீர்வாதத்தில் இந்த குரு பயிற்சியை பற்றி நான் இங்கே பேச வந்திருக்கிறதுக்கு என்னோட அம்மாவான புவனேஸ்வரிக்கு சர்வம் புவனேஸ்வரி. ஆரம்பிப்போம். கண்டிப்பாக. ஸோ 12 ராசிகளில் எந்தெந்த ராசிகளுக்கு நல்லா இருக்கு, நாங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கட்டும், இப்போ எனக்கு திருமணம் கைகூட நாள் அமையுமா அப்படின்னு பல்வேறு தரப்பினர் கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ அப்படி நம்ம இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சியுடைய பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதலாவதாக மேஷ ராசி, அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது? குருனாலே வந்துமா கண்டிப்பாக வந்து குரு பலன் வருது அப்படிங்கிறது ஒரு தொடர்பு எடுத்துக்கிட்டாலும் அந்த குருனால் மட்டும்தான் கல்யாணம், அதாவது குரு பலனால் மட்டும்தான் கல்யாணம் ஆகும்னா கண்டிப்பாக கிடையாது. வேற ஒரு தொடர்பும் உண்டு. அதுதான் இந்த அனலைசிங்கோட பாயிண்ட்டு. அதெல்லாம் சொல்ல வரேன். ஸோ இப்போ மேஷராசியை வச்சு பார்க்கும்போது மேஷம் 3ஆம் இடத்துக்கு வரார். வீரிய தைரிய பராக்கிரமஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஆனால் 5ஆம் பார்வையாக நீங்கள் கேட்குற அந்த கல்யாணம் 7ஆம் இடத்துக்கு பார்க்குறாரு, சுக்கிரனோட வீடியை பார்க்குறாரு. ஸோ அவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் மேஷராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகலையும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். என்ன மேஷராசிக்காரங்கெல்லாம் ரொம்ப அவங்க நினச்சது தான் சட்டம் அப்படிங்கிற ஒரு தன்மையில் இருப்பாங்க. அவங்க பண்ணுறது தான் வந்து ஆதிக்கமில் இருப்பாங்க. அது முக்கியமாக வந்து பரணி நட்சத்திரத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அஸ்வினியை விட. ஏன்னா அது நடு நட்சத்திரம்ங்கிறதுனால, சுக்கிரனோட நட்சத்திரம்ங்கிறதுனால அவங்களுக்கு அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த வீரிய தைரிய பராக்கிரமஸ்தானத்துக்கு தனித்த குருவாக வந்தால் இது இல்லைன்னு சொன்னால் கூடி அவர் வந்து 3ஆம் இடத்துக்கு வராரு. அவங்களோட சகோதரஸ்தானம் நல்லதாக கொடுக்கும். 9ஆம் இடமான தகப்பன் ஸ்தானத்துக்கு நல்லதாக கொடுக்கும். அதுக்கப்புறம் 11ஆம் இடமான கும்பத்துக்கு அவர் வந்து பார்க்குறாரு. ஸோ ஆதாயஸ்தானம், லாபஸ்தானம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயமா கொடுத்து மேஷராசிக்காரங்களுக்கு நல்ல இதுவாகவே கொடுக்குமா. ஓகே. ஸோ இப்போ பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது பரிகாரங்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ மேஷராசிக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் அவங்களுக்கு பலன் தரும்? பொதுவாக நான் இது 12 ராசிக்காரங்களுக்கும் சொல்கிறேன்.
இவங்க அவங்கெல்லாம் இது பண்ணிக்க வேண்டாம். 12 ராசிக்காரங்களுக்கும் ஈஸ்வரனை போயிட்டு அவங்களோட நேரமான புதன்கிழமையில போயிட்டு, ஏன்னா புதன்கிழமையில தான் வந்து குரு வராரு. ஸோ புதன்கிழமையில போயிட்டு ஈஸ்வரன் கோயிலில் போயிட்டு தட்சிணாமூர்த்தியரை இது பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஆனால் தட்சிணாமூர்த்திங்கிறது குரு ஆசீர்வாதம் மட்டும்தான். பிளானட் குருக்கு தனியாக பண்ணி ஆகணும். குரு வேற தட்சிணாமூர்த்தி வேற. அதை நான் இங்கே கண்டிப்பாக ரிசீவ் பண்ணிக்கிறேன். எல்லாருமே வந்து குருவையும் தட்சிணாமூர்த்தியும் ஒன்றா பார்க்குறாங்க. அவர் வந்து தட்சிணாமூர்த்திங்கிறவர் நம்மளோட நல்லதுக்காக தியானம் பண்ணிட்டு இருக்கிறவர், வேத வித்தகர். ஆனால் வந்து குரு பகவான்கிறது வேற. குரு பகவானுக்கு நம்ம தனியாக செஞ்சு புதன்கிழமையில வர குரு ஓரையில் நம்ம செஞ்சோம்னா நல்லதே நடக்கும். ஓகே. ஸோ அடுத்ததாக ரிஷபராசி, அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது, அவங்களுக்கான பரிகாரம்? ரிஷபராசிக்கு வாக்குஸ்தானத்தில் வந்திருக்காரு, தனஸ்தானத்தில் வந்திருக்காரு, குடும்பஸ்தானத்தில் வந்திருக்காரு. நீங்கள் கேட்குற மாதிரி அவங்களுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தனம் கொட்டும். தனக்காரகன் தனம் இடத்துலையே வந்துட்டார். தனம் கொட்டும். அதுலேயுமே வந்து ரோகிணி நட்சத்திரம் நடுப்புற இருக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு காதல், மென்மையாக பேசுகிற ஒரு விஷயங்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். அவங்களுக்கான ஒரு விஷயங்கள் இன்னும் குரு பகவான் வேறு மாதிரி கொடுப்பார். சுக்கிரன் ஒரு அமைப்புன்னா குரு ஒரு அமைப்பு. நான் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவர் வந்து குரு. எப்படி வேணால் வாழணும்னு இது பண்ணுறவர் சுக்கிரன். அதனால தான் கேது வந்து குரு கிட்ட கற்றுக்கிட்டாருங்கிறதும், ராகு வந்து சுக்கிரன் கிட்ட கற்றுட்டாருங்கிறதும் சொல்லப்படுது. ஸோ இதுவும் இவங்களுக்கும் புதன்கிழமையில குரு ஓரையில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்தியை வேண்டிட்டு இந்த பிளானட்ஸில் இருக்கிற நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு வேண்டிட்டு வருது, அர்ச்சனை பண்ணுறது நல்லதே செய்யும். ஓகே. ஸோ அடுத்ததாக மிதுனம் ராசி, அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது? ஜென்மத்தில் வரார் அப்படின்னும் போது மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது கண்டிப்பாக உண்டு. ஆனால் அவங்களுக்கும் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு. ஒரு பெரிய ஒரு அமைப்புமா, 5, 7, 9 அப்படி பார்க்கறதுனால அவரோட தொடர்பு வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு அமைஞ்சிக்கிட்டே இருக்கும். அவர் இருக்கிற இடத்த வந்து இருக்கிறத விட பார்க்குற பார்வை வந்து ரொம்ப சுபிட்சத்தை செய்யும்னு சொல்லப்படுது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது மிதுனத்துக்கு அவங்களுக்கு இல்லைனாலும் அவங்களுக்கு சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் எல்லாம் வல்ல அந்த குரு வந்து நல்லா மங்களத்தையும் கொடுத்து அவங்களுக்கு செய்வாருங்கிறது ஒன்று. 2வது 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால அவங்க குழந்தை மூலியமா எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, கும்பத்தை பார்க்குறாரு. கும்பத்தை பார்க்கும்போது அவங்க அப்பா மூலியமா ஆப்வியஸ்லி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் உண்டு, 5ஆம் இடத்துக்கும் பூர்வம் புண்ணியம் உண்டு. ரெண்டுமே வந்து அந்த அவங்களோட சொந்த வீடான குலதெய்வமான அந்த பக்கத்துலேருந்து நல்லது விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்களுக்கும் புதன்கிழமையான குரு ஓரையில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வருதுங்கிறது நல்லதே செய்யும். ஓகே சார். ஸோ அடுத்ததாக கடகராசி, அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது? கடகத்துக்கு 12க்கு போகிறார். கடத்துக்கு 12 போகிறார் அப்படின்னும் போது விரயம் கொடுத்துரும். விரயம் கண்டிப்பாக வந்து இருக்கும், ஆனால் சுப விரயமாக இருக்கும். ஓகே. அதாவது ஒரு அசுப கிரகம் 12 வேலை செய்யுது அப்படின்னா நம்ம பயப்படணும். அதாவது சனி பகவான் வந்து, நான் எந்த கிரகத்தையும் வந்து தப்பாக சொல்ல மாட்டேன், சனி பகவான் வந்து கல்லை தூக்கி அடிக்கிறார் அப்படின்னா பாறாங்கல்லை தூக்கி அடிப்பார், அவர் இருக்கிற இடத்த பொறுத்து. அதுவே வந்து சுப தொடர்பாக வந்துருச்சுன்னா அவர் அப்படி பண்ண மாட்டார், அது வேற. ஆனால் பொதுவாக சொல்கிறேன். ஆனால் குரு பகவான் வந்து பூப்பந்தால் அடிப்பார். ரொம்ப மென்மையானவர். எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் உபயோகம் வராது. யாருக்கு வந்து குரு தொடர்பு ரொம்ப அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு சட்டுன்னு யாரையும் தூக்கி எறிஞ்சு பேச மாட்டாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது 12ல் இருந்தால் கூடி அவங்களுக்கு 4ஆம் இடத்துல ஆன சுக்கரனோட வீரை பார்க்குறாங்க, துலாமை. அதனால் அவங்க அம்மா மூலியமாக நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 6ஆம் இடத்தை பார்க்கும்போது அவர் குருவோட அனைத்து விஷயமான வேலை, வியாதிகள் வராமல் இருக்கிறது, கடன் இல்லாமல் இருக்கிறது, கடனை அடைக்கிறது, இதெல்லாம் வந்து செய்யும். 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 8ஆம் இடத்தை பார்க்கும்போது நல்ல ஒரு க்ஷேத்திர பிரயாணங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையா
வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. இவங்களும் புதன்கிழமையில் குரு ஓரையில் தட்சிணாமூர்த்தியை வேண்டிட்டு குரு பகவானை அர்ச்சனை பண்ணிட்டு வருதுங்கிறது நல்லதே செய்யும். ஓகே. ஸோ அடுத்ததாக சிம்ம ராசி அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது சார்? சிம்ம ராசிக்கு சொல்லவே வேண்டாம், அஸ்தமட்டு சனி வருகிறது. ஆனால் இந்த ஒரு வருடம் குரு காப்பாற்றுவார். ஓகே. இந்த வருஷம் கண்டிப்பாக லாபஸ்தானத்துக்கு வர்றார். ஆனால் இதில் இன்னொன்று இருக்குது, ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே அவர் அதிச்சாரமாக கடகத்துக்கு வர்றார். ஓகே. அதில் ஒரு 3 மாதம் வந்துட்டு திருப்பி மிதுனத்துக்கு வர்றாரு. ஆனால் ஒரு வருடம் ஆகஸ்ட் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. அதுக்கு முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கணும். அவங்களுக்கு ஏதோ ஒரு இதில் அஸ்தமத்து சனியே வந்தாலும் குரு பார்க்குறாரு, அது ஒரு நல்லது. அது தவிர 5ஆம் இடத்த பார்க்குறாரு, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அவங்க குழந்தை விஷயமான இதுக்கு கடவுள் வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு. அதை தவிர 3ஆம் இடம், அதாவது சிம்ம லக்னத்துக்கு சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கும்போது அவங்களோட வீரிய தைரிய பராக்கிரமஸ்தானத்தை பலப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. கல்யாணத்தை வந்து கண்டிப்பாக கூட்டி கொடுக்கறதுக்கு நல்லா வந்து கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாருங்கிறது ஒரு இது. அவங்களும் புதன்கிழமையில் உள்ள குரு ஓரையில் அர்ச்சனை பண்ணிட்டு வேண்டுறதுங்கிறது நல்லது. பொதுவாக விளக்கு போடணும்மா, விளக்கு தான் வந்து ஜோதி. நம்ம வந்து அர்ச்சனை மட்டும் பண்ணுறதை விட யாரெல்லாம் வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு கூட முடியலையோ அவங்க விளக்கு ஏற்றினாலே ஜோதி ஸ்வரூபமாக விளக்குத்தான் முக்கியம். அதனால தான் பூஜை பண்ணும்போது முதல்ல விளக்கு ஏற்றுறது. ஓகே. இப்போ இதில் ஒரு டவுட் என்னென்னா, விளக்கு எண்ணெய் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. ஸோ எந்த மாதிரியான எண்ணெய்? நெய் விளக்கு மஞ்சத்திரி, இந்த திரி, அந்த திரிலாம் கிடையாதும்மா. மனசில் இருக்கிற நம்ம ஆத்மாவை வந்து விளக்குங்கிறது என்னம்மா, நீங்கள் அந்த விளக்கு ஏற்றி அந்த பகவானுக்கு காட்டும்போது அந்த மனசு வந்து ஆத்மஸ்வரூபம் வந்து பிரைட் ஆகும். சும்மா நம்ம கடமைன்னு ஏற்றினோம்னா அந்த ஃபீல் வராது. மனசார இன் டெப்த் அது அப்படியே தீபத்தை ஏற்றும் போது தீபம் வேறு இல்லை நம்ம வேறு இல்லைன்னு நினச்சி ஏற்றும் போது மனசாந்தியாக இருக்கும். அந்த மாதிரி ஏற்றினாங்கன்னா கண்டிப்பாக வேற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக. ஸோ அடுத்ததாக கன்னி ராசி அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது? கன்னி ராசிக்கு ஓகேவாக தான் இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, 10ல் குரு வந்தார்னா தொழில் பதவி பறிப்போவும், தொழில் இது எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் இருக்கும். ஆனால் கூடி அவங்க வந்து குரு வந்து என்னத்தான் 10ல் இருக்கிற இடத்துக்கு எடுத்தாலும் பார்க்குற பார்வையை, நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்லுவேன், பார்க்குற பார்வையை அவர் கெடுக்கவே மாட்டார். அந்த ஒரு விஷயத்தில் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் நல்லது நடக்கும். அப்படிங்கிறதுனால கன்னிராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, ஓரளவுக்கு தனத்தை காப்பாற்றுவார். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கன்னிராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் வியாதி, கடன், வேலைகளை ஏதோ ஒரு விஷயம் இது பண்ணுவார். என்ன பிஸ்னஸ் தொடர்பாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு இதுவாக இருக்கும். இல்லை மேலதிகாரியாக இருக்கிறவங்களுக்கு பதவி ரொம்ப இதுவாக இருக்கும். ரொம்ப கீழ் நோக்கி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப இது வராது. ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், குரு வந்து பூப்பந்தால மட்டும்தான் அடிப்பார். அதனால் அவரை கண்டு பயப்பட தேவையில்லை. நீங்கள் ஆனால் பாருங்கள், குரு பயிற்சி வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே தான் கேட்பாங்க எப்போதுமே. சனி பயிற்சி மட்டும்தான் பயந்துக்கிட்டே கேட்பாங்க. ஆக்சுவலாக அதுக்கும் அவசியம் இல்லை. நம்ம கர்ம வினைகள் ஏதாவது தவறு பண்ணது மட்டும்தான் நம்ம பயப்படணும், வேறு எதுக்குமே தேவையில்லை. இவங்களும் புதன்கிழமையில் குரு ஓரையில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்தியை வேண்டிட்டு அதுக்கப்புறம் பிளானட்ஸு நவகிரகமான குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு ஜோதி விளக்கேற்றினா ரொம்ப நல்லதே செய்யும். ஓகே சார். ஸோ அடுத்ததாக துலாம் ராசி அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமையும்? துலாமுக்கு 9க்கு வரார், கேட்கவே வேண்டாம். ஓடி போதவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. ஸோ சொல்லவே தேவையில்லை. அவங்களோட தகப்பனார் வகையில் நிறைய லாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. இந்த விஷயத்தில் 9ல் குரு வரார் அப்படிங்கிறது எடுக்கக்கூடாது. ஏன்னா ராசிக்கும் பார்க்கறதுனால அந்த 9 நல்லது பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் நல்லது உண்டு. அதனால் வந்து அது ஒரு இது விஷயம். அதே மாதிரி அவங்களோட 3ஆம் இடமான தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ அவங்களோட பேச்சு கம்யூனிகேஷனை வந்து நல்லதாக பண்ணும். என்னைக்கு வந்து குரு பேச்சு கம்யூனிகேஷனை பார்க்குறாங்களோ
அந்த ஒரு வருடம் அந்த ஒரு விஷயம் இது மிதுன ராசிக்கும் உண்டு. அந்த ராசிக்குள்ளே அவங்க வர்றதுனால குரு பகவான் வந்து அவங்கள வந்து எழுத்து பேச முடியாமையோ ரொம்ப ஒரு யாரையும் தூக்கி எறியாத தன்மையை கண்டிப்பாக குரு செஞ்சிருவார். அதுவும் துலா ராசிக்காரங்களுக்கு செய்யும். நல்ல தொழில் அமையும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சினிமாக்காரங்களுக்கெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு நான் என்னோட அனலைசிங் படி மிதுனம், கன்னி, துலாம், ரிஷபம் இதில் மட்டும்தான். அதுக்குன்னு மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரல. இவங்க தான் அதிகமாக இருப்பாங்க, மெஜாரிட்டி. இப்போ கேமராவாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், இவங்களாக இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த 4 லக்னக்காரங்க தான் அதிகமாக இருப்பாங்க. இதை விட்டா மகர கும்பம், இது 2ஆம் பட்சம். ஆனால் இது 4 ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அதனால துலாமில் இருக்கிறவங்களுக்கும் இந்த புதன்கிழமையில் வரக்கூடிய, ஏன்னா ஏன் புதன்கிழமைனா குரு வந்து மிதுனத்துக்கு வர, ஸோ அதனால் புதன்கிழமையில் வரக்கூடிய குரு ஓரையில் தட்சிணாமூர்த்தியை பார்த்துட்டு நவகிரகத்தில் உள்ள குரு பகவானையும் வேண்டிட்டு வந்தால் நல்லதே நடக்கும். ஓகே சார். அடுத்ததாக விருச்சிக ராசி அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது? விருச்சிகத்துக்கு அஷ்டமத்துக்கு போகிறார். அது நம்ம சொல்லவே முடியல. அதாவது இந்த ஜோதிடத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கேட்கும்போது நல்லா சிரிச்சுக்கிட்டே இது பண்ண முடியுது. ஜோதிடம் நம்மள்கிட்ட பார்க்க வரவங்களும் அப்படி தான். நம்ம ஒரு பலன்னு ஒரு ஜோதிட ஜாதகத்தை பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களோட கர்ம வினைகளுக்கு ஏற்பட்டு தான் நல்லதும் தீமையும். நம்ம ஏதாவது ஒன்று பார்க்கும்போது மனம் வருத்தமாக தான் இருக்குது. அந்த மாதிரி பார்க்கும்போது விருச்சிக லக்னக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு அஷ்டமத்துக்கு வரான்னு பண்ணும்போது கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. ஒரு 12ஆம் இடத்தை பார்க்குறார், செலவு அதிகமாக கொடுப்பார், ஆனால் நல்ல செலவை கொடுப்பார். 2ஆம் இடத்தை பார்க்குறார், அதுக்கேற்ற பணத்தையும் அவர் கொடுத்துருவார். அதுக்கப்புறம் 4ஆம் இடத்தை பார்க்குறார், அம்மா மூலியமாக நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ விருச்சிக லக்னக்காரங்களுக்கு அவங்க வந்து அஷ்டமத்தில் இருக்கிறது ஒரு இதுவாக இருந்தாலும் குரு பார்க்குற பார்வைக்கு நல்லதே செய்யும் அப்படிங்கிறதுனால சில நல்லதுகள் கண்டிப்பாக செய்யுங்கிறத விட புதன்கிழமையில் தட்சிணாமூர்த்தியை வேண்டிட்டு குரு பகவானை இது பண்ணிட்டு பண்ணுறதுங்கிறது நல்லதே செய்யும். ஓகே. ஸோ அடுத்ததாக தனுசு ராசி அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமையும்? அவர் வீட்டை அவரே பார்க்குறார். இருக்கிற வீட்லேயே தனுசு வந்து கோயில் வீடுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படி கோயில் வீடுனா அது வந்து மூலத்திரிக்கோண வீடு. அவரோட வீடு மீனமாக இருந்தாலும் தனுசு வந்து மேஷத்துக்கு 9ஆம் இடம். அதனால தான் வந்து அப்பாவை குருவாக நினைக்கிறது எல்லாருமே. அது மேஷத்துலேருந்து 9ஆம் இடம் வருது இல்லையா, ஏன்னா அதனால் லக்னத்துலேருந்து 9ஆம் இடம் வந்து அப்பாவோட ஸ்தானம். ஸோ அதனால தான் அப்பாவை வந்து அம்மாவை குருவாக நினைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அம்மா வந்து தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை தான் சொல்லப்பட்டிருக்கு. அவரோட வார்த்தைக்கு தான் மகிமை. ஸோ அதனால் அவர் வீட்டை அவரே பார்க்குறார், அது ஒரு ப்ளஸ்ஸு. 11ஆம் இடத்தை பார்க்குறார், நல்ல லாபத்தை கொடுக்க போகுது. அதுக்கப்புறம் 3ஆம் இடத்தை பார்க்குறார், நல்ல சாஃப்டான பேச்சு வரும். இதுக்கப்புறம் தனுசு ராசிக்கு வேற என்ன வேணும்? ராசிக்கு நேரே பார்க்குறாரு, அங்கே எந்த ஒரு கிரகமும் தப்பாக இல்லை. சனிலாம் அங்கே போயாச்சு. ஸோ எந்த ஒரு இதுவும் தப்பாக இல்லை. ராகுவும் நம்மளுக்கு 3ஆம் இடத்துல தான் வரப்போகிறாரு. ஸோ அதுவும் ஒன்றும் பெரிய ஒரு இது இல்லை. ஆனால் கேது வந்து 9ஆம் இடத்துக்கு வர, அது ஒன்றும் பெருசாக இருக்காது. அப்பாவுக்கு வந்து கோயில் தொடர்பான விஷயங்கள் இல்லை, இவங்களே கோயிலுக்கு போடுறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தான் நடக்குமே தவிர்த்து கேது என்றைக்குமே கெடுக்க மாட்டார். அவர் ராகு கேதுக்கே வந்து சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இவங்களும் புதன்கிழமையில உள்ள குரு ஓரைக்கு நம்ம இது விளக்கேற்றிட்டு தட்சிணாமூர்த்தியை பார்த்துட்டு விளக்கேற்றிட்டு அர்ச்சனை பண்ணிட்டோன்னா நல்லதே செய்யும். ஓகே. ஸோ அடுத்ததாக மகர ராசி அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது? மகர ராசிக்கு 6க்கு வரார். 6ல் வரும்போது கண்டிப்பாக கடன், நோய், இந்த மாதிரி 6ல் அவர் தனித்து இருக்கார். குரு இருக்கிற இடம் பாலுன்னு சொல்லுவாங்க. அந்தணன் தனித்து நிற்க அவதையில் மெத்தை உண்டு. அந்தணன் தனித்து நிற்க அவதையில் மெத்தை உண்டு. அந்தணன் மட்டும் தனித்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ரீசனால் அந்தணன்னா ஆப்வியஸ்லி குரு பகவான். அவர் வந்து 6ல் இருக்கார். 6ல் இருக்கிற குரு பகவான் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நோய், கடன், எதிரிகளை கொஞ்சம் அதிகம் செய்யத்தான் செய்யும்.
ஆனால் கூடி அவங்களுக்கு 10ஆம் இடத்தை அவர் பார்க்குறார், அது ஒரு ப்ளஸ்ஸு. 12ஆம் இடத்தை பார்க்குறார், நல்ல செலவு வச்சாலும் சுப செலவாக வைக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார், அது நல்லதாக செய்யும். அதை தவிர அவங்களுக்கு இப்போ தான் சனி பசவான் இல்லை, சனியோட பயிற்சி முடிஞ்சிருக்கு இல்லையா, சனி பயிற்சி அவங்களுக்கு நல்லதே செய்யும். இவ்வளோ அடிபட்டாச்சு, ஸோ அவ்வளவு இது பண்ண மாட்டார். 2வது கேதுவும் 8க்கு போயிருக்காங்க, நல்ல மறைப்பொருள் ஞானம் இது மாதிரிலாம் வரும். ஸோ குருவோட இது வந்து என்னதான் இருந்தாலும் அந்த இருக்கிற இடத்த சும்மா அப்படி இப்படி பண்ணுவாரே தவிர்த்து சனி பகவான் மாதிரி ரொம்ப பயப்பட தேவையில்லை. அவங்களுக்கும் இந்த புதன்கிழமையில் உள்ள குரு ஓரையில் தட்சிணாமூர்த்தியை வேண்டிட்டு நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை வேண்டிட்டு ஜோதி போட்டுட்டு அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது நல்லதே செய்யும். ஓகே சார். ஸோ அடுத்ததாக கும்பராசி அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது? கும்பராசிக்காரங்க கடவுள் அனுகிரகத்தில் தப்பிச்சிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி பார்க்கும்போது குருவே பார்க்குறார் 9ஆம் பார்வையா, விசேஷ பார்வை. அதாவது என்ன விசேஷ பார்வை? எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை உண்டு. செவ்வாய், சனி, குரு இவங்களுக்கு மட்டும் விசேஷ பார்வை 2 உண்டு. செவ்வாய்க்கு 4, 8, குருக்கு 5, 9, சனிக்கு 3, 10. அந்த மாதிரி இருக்கும்போது இவருக்கு விசேஷ பார்வையான நல்ல திக்ஷண்ய பார்வையான 9ஆம் இடத்தை கும்பத்தையே பார்க்குறார். கும்பம்ங்கிறது வந்துமா அவங்க வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்டவங்க, அதனால தான் கும்பம்னு சொல்லப்படுது. சரியா? நம்ம இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா மகரம்ங்கிறது சுடுகாடு, கும்பம்ங்கிறது அந்த நம்ம லாஸ்ட்டு பண்ணுற அந்த ஒரு பானம், மீனம் அப்படிங்கிறது நம்ம கரைக்கிற அந்த இடம். அதனால தான் 12 இதுவும் சொல்லப்படுது. மேஷத்துலேருந்தே உண்டு, நான் நம்ம ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ராசியே பார்க்குறார், அவங்களுக்கும் கல்யாணம் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு பகவானோட பரிபூர்ண அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். அவங்களும் இது எப்போதுமே ஏன் நான் 9 ராசிக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இருக்கிறவங்க இன்னும் கூட்டிக்கிட்டுமே, இல்லாதவங்க தப்பிக்கிட்டுமே. ஓகே, கண்டிப்பாக அவ்வளவுதான். அதனால் வந்து எல்லாருமே பண்ணலாம், இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும்னு இல்லை. அதனால் அவங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக 60லேருந்து 70 மார்க் கண்டிப்பாக கொடுக்கலாம். அதனால் அவங்கள வந்து இதே மாதிரி புதன்கிழமையில் குரு ஓரையில் தட்சிணாமூர்த்தியை பார்த்துட்டு நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை அர்ச்சனை பண்ணி இது பண்ணுறது வந்து நல்லதே செய்யும். ஓகே சார். சரி, இறுதியாக மீனம் ராசி அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது? அவங்க ஜென்ம சனியில் வேற மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருடம் நல்லது நடக்குமா? குரு பார்வை வந்ததுக்கப்புறமாவது ஒரு மாற்றம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்குது சார்? திரும்பவும் அதே தான். விருச்சிகத்துக்கு நான் சொன்ன மாதிரி அஸ்தமத்து சனியை நம்ம சொல்கிற மாதிரி எனக்கு இந்த மாதிரி கடவுள் ஏன் அஸ்ட்ராலஜி ஞானத்தை கொடுத்தாருன்னு ஒரு பக்கம் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் வேறையான ஒரு ப்ரெடிக்ஷனை சொல்லும்போது இவங்களை எப்படி நம்ம வந்து, ஏன்னா மனிதர்கள் இருக்காங்களே எண்ணத்திலேயே வாழ்கிறவங்க, எண்ணம் ஒரு பாடு இருந்தாலும் நவகிரகம் ஒரு பாடு செஞ்சாலும் எண்ணம் பல பாடு அவங்கள செஞ்சிருது. கண்டிப்பாக எண்ணத்தை வந்து அவங்க என்னைக்கு வந்து நிலைநாட்டி இருக்காங்களோ, நவகிரகம் ஒரு பாடு செஞ்சாலும் எண்ணம் வந்து நல்லா நிலைநாட்டி இருக்கும். அவங்க எண்ணத்தை ஃபஸ்ட்டு நல்ல எண்ணமாக வச்சுக்கிட்டோம்னா எதுவுமே நடக்காது. அதுவுமா இப்போ நீங்கள் கேட்ட அந்த அஸ்ட்ரோ அனலைசிங்கில் நான் இதுவும் கண்டுபிடிச்சது உண்டு. ராசி எண்ணிக்கை, அதாவது ராசினா சந்திரன் சஞ்சாரம் என்னைக்கு மீன ராசிக்கு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுறாரோ அப்போ தான் பயங்கரமாக வேலை செய்யும் ஜென்மசனி. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அவங்களோட பாதம் இப்போ பூரட்டாதின்னு வச்சுக்கோங்க, அவருக்கு தான் இப்போ சனி பகவான் வந்திருக்காரு. ஆனால் அந்த பூரட்டாதி எந்த பாதத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரோ அந்த பாதத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது மட்டும்தான் வேலை செய்யும், மற்றதெல்லாம் கண்டிப்பாக வேலை செய்யாது. ஸோ அப்படி பார்க்கும்போது குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்குற நல்ல சுபகாரியங்களான செலவுகள் கண்டிப்பாக கொடுக்கும். இதை வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும். அவங்களுக்கு வந்து 8ஆம் இடத்தை, மீனராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல ஒரு
ஆயுள வந்து நல்ல கடகாத்திரம் பண்ணுறாரு. தூரதேச பிரயாணம் நல்ல கண்டிப்பாக கொடுக்கும். 8, 12 எண்ணிக்கை குரு பகவான் தொடர்பு குழந்தைய ஜாதகத்திலேயே உண்டு. ஜனன ஜாதகத்திலேயே வந்து குரு பகவான் 8, 12 என்னைக்கு தொடர்பு கொள்கிறாரோ அப்போ அவங்க வந்து ரொம்ப வெளிதேச பிரயாணம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நிறையா போவாங்க. வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் இந்த வெளிநாட்டிலலாம் வந்து அங்கேயே செட்டில் ஆகிறாங்களே, க்ரீன் விசா கிடைக்குமா, கோல்டு விசா கிடைக்குமா, பச்சை விசா கிடைக்குமாலாம் கேட்குறாங்களே, அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரியான தொடர்பு இருந்தால் மட்டுமே நடக்கும். ஸோ அவங்களுக்கு இது 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆப்வியஸ்லி பிஸ்னஸை காப்பாற்றி விட்டுறாரு. குரு மட்டும் என்ன தான் கெடுதல் செஞ்சாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் பார்வை காட்டு போட்டோமே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிளானட்டு. அதனால் மீனராசிக்காரங்களுக்கும் அவரோட வீடே வேறு, ஆப்வியஸ்லி அவரோட வீடு. அதனால் குரு பகவான் வந்து நல்லதே செய்வார். அங்கே தான் வந்து சுக்கிரன் உச்சம் அடைகிறது. குரு பகவான் வீட்டில் சுக்கிரன் உச்சப்படுறாரு. அதனால் வந்து அவங்களும் குரு பகவானோட கோயிலுக்கு போயிட்டு, அதாவது சிவன் கோயிலுக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்தியை வேண்டிட்டு, பிளானட்ஸில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை வேண்டிட்டு அர்ச்சனை பண்ணி விளக்கேற்றி, இதை தவிர இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எல்லாருமே அவங்க ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அவங்க குருவை மதிக்கணும். கண்டிப்பாக. இன்னொரு விஷயம், அஸ்ட்ரோ அப்படிங்கிறது ஈஸி கிடையாது. அதோட விஷயத்தை வந்து கேட்கறது முடியலனாலும் விமர்சிக்காமல் இருந்தால் மட்டுமே நல்லது செய்யும். விமர்சித்தா அதோட பலன் நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. அதோட பலாபலன் சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். கண்டிப்பாக. ஜென்ம சனிக்கும் அஸ்தமத்து சனிக்கும் அஷ்டாஷ்டம சனிக்கும் எல்லாத்துக்கும் அவர் வந்துட்டே தான் இருக்கார். அப்போ நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சிப்பீங்க. யாராக இருந்தாலும் ஜோதிடம் வேண்டான்னு சொல்கிறவங்க ஜென்மராசியில் வந்து சனி வரும்போதும் அஸ்தமத்துக்கு சனி வரும்போதும் ஜோதிடத்தையே வேணான்னு ஒதுக்கினோன்னு ஜோதிடத்தை எடுத்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஓகே. அப்போ புரிஞ்சிடும் ஜோதிடம் உண்மைதான், நம்ம பேசியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு. கண்டிப்பாக சார். ஸோ இந்த குரூப் பயிற்சியில் 12 ராசிகளும் எப்படி இருக்க போகிறாங்க, என்ன மாதிரியான பலன் அவங்களுக்கு கிடைக்க போகுது, ஸோ அவங்க இந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலே அவங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் இந்த நேர்காணலில் எங்களுடைய மக்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி சார். சர்வம் புவனேஸ்வரி. தேங்க்யூ.